வணக்கம். நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். அப்போ சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்துட்டு ஒன்ஸ் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்துட்டு இது லைஃப் லாங் இப்படியே தான் இருக்கும், இது வந்து கியூரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிடுறாங்க. இவர் ஒரு போலீஸ், ஆனா ரொம்ப டெடிகேட்டடா மெடிசின் சாப்பிட்டு இப்ப கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவாரு. உங்களுக்கு எவ்வளவு வருஷமா சொரியாசிஸ் இருந்ததுங்க? என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? 4 வருஷமா இருந்தது மேடம். ஆரம்பத்துல போகும்போது இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து மீத்தோட்ரெக்சேட்னு சொல்லி ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, டேப்லெட். அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் அதிகமா காமிச்சிருச்சு. எனக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ஒயிட் ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டாங்கன்னா அது சாப்பிட்ட தூக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். சாப்பிட்டோடனே தூக்கம் வரும், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி இருந்தா முடியாது. நீங்க பகல்லையும் ஒர்க் பண்ணணும், நைட் டியூட்டியும் பார்க்கணும். அப்புறம் பேக் பெயின் வரும், முட்டி கை கால்லாம் பயங்கரம் வலிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மெடிசன் எடுத்தாவே. சரிங்க. ஓகே. இப்போ சாருக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா உடம்பு ஃபுல்லா இருந்தது, முதுகுல வயிறுல. அதே மாதிரி இப்ப இவர் வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ் கிட்டம்பட்டிக்கு வந்திருக்காரு. இவர் பிப்ரவரியில வந்து காமிச்சிட்டு வாங்கிட்டு போனதுதான். அப்ப எப்படி இருந்ததுன்னு இப்ப சாரே போட்டோஸ் காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவ்வளோ அதிகமா இருந்தது. இப்ப அந்த கைதானா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கை திருப்பி காட்டுங்க. இப்ப இதெல்லாம் போட்டோஸ்ல பாக்குறப்பதான் அவ்வளோ மோசமா இருந்த கை இப்போ இவருக்கு தான் அப்படி இருந்ததான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. இப்ப இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லா வெடிச்சு இந்த ஏரியா ஃபுல்லாவே ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு கட்ஸ் இருந்து அதுல இருந்து டிஸ்சார்ஜ் ஸ்கேல்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. போட்டோஸ் இருக்கு. இங்க முட்டியில உடம்புல எப்படி இருக்குன்னு இப்ப அவருக்கு ஜஸ்ட் அந்த மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கு. பின்னாடி திரும்பிக்கோங்க. இப்போ முதுகுல எல்லாம் எவ்வளோ இருந்தது, இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் மட்டும் இருக்கு. இதுவும் இன்னும் உங்களுக்கு ஒரு 6 monthsல இருந்து 1 yearக்குள்ள இது கம்ப்ளீட்டா மறைஞ்சிருங்க. இப்போ ஒரு போலீஸ் அவர் வந்து இந்த அளவுக்கு அவருக்கு வந்ததை காமிக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தெரியாம எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்குதுன்னு தெரியாம இருப்பாங்க. பார்த்துட்டு வரட்டும் அவங்களும். தேங்க்யூங்க. ஏன்னா மேக்சிமம் பேர் வந்துட்டு ஃபேஸை காட்டுறதுக்கு தயங்குறாங்க. நான் சாரை வந்துட்டு ஃபேஸ் இல்லாம கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே எங்கேயுமே ஃபங்க்ஷனே போக முடியல மேடம். எந்த இடத்துக்குமே போக முடியல. பார்த்தாங்கன்னா எல்லாமே கேட்பாங்க. கையில வந்து அதிகமா இருந்தது. இதெல்லாம் வந்து விரல இப்படி மடக்க முடியாது, பேனா பிடிச்சி எழுத முடியாது, ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமா இருந்தது. எங்க போனாலும் கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு. என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. கண்டிப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாமே நார்மல். சொரியாசிஸ் வந்து பிளட் டெஸ்ட்ல தெரியாது. கவுண்டிங் எல்லாமே நார்மல். அவங்க ஸ்டீராய்டு கொடுத்தவங்க வந்து ஒவ்வொரு டைமும் செக்அப் போகும்போது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஓகே. அது ஒருவேளை வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா டோசேஜ் கம்மியாக கொடுப்பாங்க. ஓகே. நார்மலாக இருந்துச்சுன்னா டோசேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே. அதனாலயே பயந்துட்டு நீங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வந்திருக்கீங்க. ஓகே. ஆக்சுவலா சித்தா மெடிசின்ஸ் எடுக்கிறப்ப என்ன பிளஸ் அப்படின்னா, சித்தா மெடிசன் எந்த ப்ராப்ளம்காக எடுத்தாலும் அந்த ப்ராப்ளம் சரியாகுதோ இல்லையோ அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்காக சித்தா மெடிசன் எடுக்கிறப்ப கூட இருக்கிற மற்ற ப்ராப்ளமும் சேர்ந்து சரியாகுமே தவிர இது உங்களுக்கு வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நார்மலா இருக்கு. ஓகே. புளி மட்டும்தான் சேர்த்த வேண்டாம்னு சொன்னேன். உப்பு காரம் எல்லாம் அளவா சேர்த்துக்கலாம்னு சொன்னேன். பட் இவர் உப்பு கூட போடாம சாப்பிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 months, 2 மாசம் ஃபர்ஸ்ட் 2 months வந்துட்டு சுத்தமா உப்பே இல்லாம சாப்பிட்டு அந்த அளவுக்கு பத்தியமா இருந்து சரி பண்ணியிருக்காரு. உங்களை பார்க்கவே உண்மையா சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அந்த பிப்ரவரியில இருந்ததுக்கும் இப்ப உடம்பு சம்பந்தமே இல்லை. இப்போ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்கு. அந்த கால்ல காமிச்சிருங்களேன், அந்த கால் சைடுல எல்லாம் அவ்வளவு வெடிப்பா இருந்தது. இது ஃபுல்லா வந்து ஃபுல்லா பேச்சா இருக்கும். நடுவுல வந்து கிராக் விழுந்த மாதிரி இருக்கும், ரத்தம் வரும் அதுல வந்து. அதாங்க. இப்போ வந்து வெறும் தழும்பு மட்டும் தான் இருக்கு 2 கால்லையும். ரொம்ப நன்றி சார். நான் உங்களுக்கு தாங்க தேங்க்யூ சொல்லணும். இல்ல இப்ப நாங்க நிறைய பேருக்கு இப்படி பண்ணிட்டு தான் இருக்கோங்க. பட் முன் வந்து இப்படி காமிச்சு சரியாச்சுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. அதனால ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா இதை பார்த்து எத்தனை பேர் பயன் அடைவாங்க, அதுக்கு நீங்க அந்த அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் சேரமா. எனக்கு எப்படி சேரும்? நீங்க தான் சரி பண்றீங்க. இல்லைங்க சார். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இருக்கு
எவ்வளவு பேருக்கு சொரியாசிஸ் இருக்கு, அதனால எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க. பட் நம்ம இப்ப இந்த மாதிரி சரியானவங்களை பாக்குறப்பதான் அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வருது. இப்ப நான் சரியாகும் அப்படின்னு சொன்னாலும் இப்ப இது மாதிரி எவ்வளவோ இடத்துல அவங்க போய் பார்த்திருக்காங்க, சரி ஆகுறது இல்ல. அதனால அது மாதிரிதான் நான் சொல்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்க மாதிரி சரியானவங்க சொல்றப்பதான் அவங்களுக்கு கான்பிடென்ட் வருது. தேங்க்யூங்க.